தீபம் ஏற்றுறீங்க இல்லையா, இந்த தீபத்தை எப்படி எரிய விடணும்னா ஓன்னு பிரம்மாண்டமாக அப்படி எரிய விடுவா. அப்படி எரிய விடக்கூடாது. ஏதாவது நீங்கள் உக்ர பூஜை பண்ணுறதா இருந்தால் தான் அப்படி எரிய விடணும். இல்லைனா சாந்தமாக ரொம்ப சின்னதாக அழகாக எரிய விடுறது தான் ரொம்ப விசேஷம். ஒன்று, அப்போது பெருசாக உக்ரமாக எரிய விடக்கூடாது. அது எரிய விடத்துக்கு உக்ர பூஜையில் தான் எரிய விடணும். நம்பர் 2க்கு தெரிஞ்சுக்கிட்டிங்களா. நம்பர் 3, அப்போது உக்ரமாக எரிய விடக்கூடாது, எப்படி எரிய விடணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். மணி அடித்து பூஜை பண்ணுறவங்க நான் பார்த்துருக்கேன். அந்த மணி இப்படி பயங்கரமாக சப்தமாக அப்படி அடிக்கவே கூடாதான். ஏகம்னா என்னது, ஒத்த மணி. இப்படி ஒத்த மணியை தான் அடிக்கணும். அப்படி ஒத்த மணினா எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாத்தியம்தான், அதை டன் 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 அப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. பூஜை சமயத்தில் 2 வாத்தியம் அல்லது 3 வாத்தியத்தை கொண்டு அந்த நைவேத்தியம் பண்ணுறதுக்கு மற்ற விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். அப்போது படபடன்னு அடிக்கிறத தவிர்த்துக்கணும்.